ஓம் ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம் பிரிவாகடாட்சம் பரிபூர்ணம். ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர. பெரியவாளை கேட்டுக்கிட்டே இருக்க தோணுது நிகழ்ச்சிக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது நேத்திக்கு நம்ம பார்த்த பெரியவா அருளிய மூலமந்திரத்தோட தொடர்ச்சி. அந்த ஐயங்கார் பெண்மணி ஒரு அதிசயத்தை சொல்கிறா இல்லையா, நேத்திக்கு ராத்திரி சொப்பனத்தில் பெரியவா ஏதோ ஒரு மந்திரம் உபதேசிக்கிறேள். ஆனால் என் துரதிருஷ்டம் தூங்கி எழுந்தவுடனே அந்த காலம்பரை அந்த மந்திரம் மறந்து போயிடுத்து. பெரியவா அவசியம் அந்த மந்திரத்தை மறுபடியும் எனக்கு உபதேசம் பண்ணணும். எப்போ நான் மடியாக தனியாக அதை உங்ககிட்ட இருந்து உபதேசம் பெறலாம்னு சொன்னேன்னா நானும் அப்படியே உபதேசம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்கிறாள். அந்த பெண்மணி இப்படி கேட்டதுலேருந்து அந்த பக்தியோட அந்த பக்தையோட ஆழமான பக்தி வெளிப்படுறது. தன் கனவில் ஸ்ரீபெரிவா மந்திர உபதேசம் பண்ணுறது ஒரு கற்பனை கிடையாது, அது நிஜம்தான். ஸ்ரீபெரிவா சொப்பனத்தில் தோன்றது உண்மையில் நடக்கிறது தான் அப்படின்னு அந்த பக்தியோட அசைக்க முடியாத நம்பிக்கை தான் இன்றைக்கி பெரியவாள்கிட்ட அந்த மந்திரத்தை உபதேசிக்க சொல்லி கேட்குறா. ஸ்ரீபெரிவா உடனே அதை ஆமோதிக்கிறது மாதிரி உடனே அந்த பக்திக்கு மந்திரோபதேசம் செய்ய கூடியிருந்தோர் அந்த பேருண்மையை அறிந்து தெளிகிறா. என்ன அப்படின்னா, சாஸ்திர காவலரான ஸ்ரீபெரிவா இப்படி பேசுகிறா. என்ன ஆச்சரியம்னா, மடியும் வேணாம் அந்தரங்கமும் வேணாம், பகிரங்கமாக எல்லோருக்குமான அந்த மந்திரத்தை சொல்கிறேன் அப்படின்ட்டு பெரியவா சொல்ல ஆரம்பிக்கிறா. அம் பகவ அம் பகவ அம் பகவ அப்படின்னு தன்னோட கணீன்ற குரலில் 3 முறை அந்த மந்திரத்தை உபதேசிக்கிறார். இதை கேட்டுருந்த கணபதி அவர்களுக்கு பிரமிப்பும் பேரானந்தமாக இருக்குது. நாம் எதை கேட்கலாம்னு இங்கே வந்தோமோ அதை கேளாமலே இப்படி ஒரு சம்பவத்தை ஸ்ரீபெரியவா தானே உண்டாக்கி அதுக்கான பதிலை தந்தருளிய விதத்தை நினச்சி கணபதி அவர்களுக்கு ஒரே சிரிப்பு. அங்கிருந்த அனைத்து பக்தர்களுக்கும் அன்றைக்கி அந்த மந்திர உபதேசம் சாக்ஷாத் ஈஸ்வரரின் திருவாக்கினால் கிட்டிய மாதிரி ஒரு பெரும் பாக்கியமாக அருளப்பட்டது. ஆச்சரிய உணர்வை தொடரும் வகையில் ஸ்ரீபெரிவா இதை ஜெபிக்க எந்த நியமமும், அதாவது எந்த விதிமுறையும் கிடையாது. யார் வேணால் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த மந்திரத்தை ஜெபிக்கலாம் அப்படின்னு உபதேசிக்கிறார். இந்த அருள் மந்திரத்தை எப்படி உச்சரிக்கிறதுங்கிறத ரா கணபதி விளக்கிறார். மந்திரத்தின் உச்சரிப்பு அம் பகவகா, அதாவது அம்ப்ரல்லாவில் இருக்கிற அம் அப்படிங்கிற ஒலி. அடுத்து பகவ அப்படிங்கிறது முடிவான வ என்பதை பக அப்படின்னு சொல்லணும். அப்போ வ என்பதற்கும் பக என்பதற்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்குது. ஆகக்கூடி எந்த மந்திர சாஸ்திர நூலிலையும் காணப்படாத அம்பகவ அப்படிங்கிற ஒரு மகா மந்திரத்தை திரு ரா கணபதி அவர்களின் சந்தேகத்திற்கு தீர்வாக ஸ்ரீபெரிவா அருளியதோடு இல்லாமல் அப்படி ஒரு அபூர்வ மந்திரத்தை தான் அங்கு தரிசித்து நின்ன அத்தனை பக்தர்களுக்கும் தானே உபதேசிக்கிறது மாதிரியும் திருநாடகத்தை புரிஞ்சு அருளினார். பகவ என்பதற்கு பகவானே அப்படிங்கிற பொருள். அம் அப்படிங்கிறது ஒரு மங்கள அக்ஷரம். நெடுங்காலமாக கணபதி அவர்கள் மனசில் இருந்த கேள்வியான அனைத்து தெய்வங்களுக்குமான மூலக்கடவுளுக்குரிய மந்திரம் அம் பகவ அப்படிங்கிற இதை எந்த தெய்வத்தை இஷ்டமூர்த்தியாக கொண்டவர்களும் ஜெபிக்கலாம் அப்படின்னு இவருக்கு தெரிய ஆரம்பிச்சுது. ஸ்ரீமகா பெரியவா தனது நீண்ட நெடிய நூற்றாண்டு வாழ்வில் அன்று ஒரே ஒரு நாள் மட்டுமே இந்த ஒரு மந்திரத்தை, அதுவும் பகிரங்கமாக எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறார். ஸ்ரீமகா பெரியவாளோட திருவாக்கினால் திரு கணபதி அவர்கள் மூலமாக நமக்கெல்லாம் கிடைத்திட்ட இந்த மந்திர உபதேசமாக இதை நாமும் ஜெபித்து சகல நன்மைகளும் அடையணும். அம் பகவக. ஓம் ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் பிரிவாகடாட்சம் பரிபூர்ணம். ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர.